குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சேகர் கம்முலா குபேரா. இதுதாங்க படத்தோட டைட்டில். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்த சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, சேகர் கம்முலா குபேரா. இது பாத்தீங்கன்னா படத்தோட தலைப்பு குபேரா கிடையாது, சேகர் கம்முலா குபேரா. அந்த சேகர் கம்முலாங்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. அவரோட நேமோட சேர்த்து தான் இந்த படத்தோட தலைப்பு வருது சென்சார் சர்டிபிகேட்ல. அதனால படத்தோட தலைப்பு இதுதான். இந்த படத்தோட கேப்ஷன் குரூவை பார்க்கலாம். ராஷ்மிகா மந்தனா, தனுஷ், நாகார்ஜுனா, ஜெயபிரகாஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா அரபிக்கடல் நினைக்கிறேன். அந்த கடல்ல பாத்தீங்கன்னா ஆயில் எடுக்கிறதுக்காக சில ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. பாம்பேல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆயிலும் கிடைச்சிருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. சொன்ன உடனே இங்க இருந்து ஒருத்தர் சேட்டலைட் போன்ல தொழிலதிபர், அதாவது அவர் வில்லனுக்கு தகவல் கொடுத்தோன்னா அவர் அங்க இருக்கிறவங்களை ஃபுல்லாக கொலை பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு, இந்த தகவல் வெளியில யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க அந்த தகவல் சொன்ன ஒருத்தரை மட்டும், அழகம்பெருமாள், அவரை மட்டும் சேப்பா கூட்டிட்டு வந்திருக்கன்ட்டு அடியாட்கள் அனுப்பிச்சு அங்க ஃபயர் பண்ணி எல்லாரையும் கொன்னுறாரு. கொன்ன உடனே விக்ரம் வேதா படத்தில் நடித்த சேட்டா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் ஒரு எம்பியா இருக்காரு, எம்பியா மினிஸ்டராகவே ஏதோ இருக்காரு. அவர் மூலமா இந்த ஆயில் கான்ட்ராக்டை கைப்பற்றலாம் சொல்லும்போது அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த மாதிரி 1 லட்சம் கோடி கொடுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா 50,000 கோடி பாத்தீங்கன்னா ஒயிட்டாகவும் 50,000 கோடி பிளாக்காகவும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு இந்த தொழிலதிபர் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டவர் இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஐடியா கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த மாதிரி சிபிஐ அதிகாரி ஒருத்தர் தான் நம்ம ஆபீஸ்லயே ரைடு பண்ணி நம்மளை 100 கோடி ரூபா டாக்ஸ் கட்ட வச்சான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவன் ஜெயில இருக்கிறான், தீபக் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யாரு அப்படின்னு பார்த்தா அவர் தான் நாகார்ஜுனா. ஜெயிலில் போய் இவங்க பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்புறமா 7 வருஷம் தண்டனை கோர்ட்டு கொடுத்தோடனே இவங்க இவங்களுக்காக வேலை செய்யறதுக்காக ஒத்துக்கிட்டு ஜெயில இருந்து இவங்க வெளியே எடுத்துறாங்க. வந்த உடனே இவங்க இந்த ஐடியாவெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இந்த தொழிலதிபர் சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, 4 பேருக்கு உங்க பினாமி பேர்ல பினாமி கம்பெனி ஆரம்பிச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்ன உடனே அந்த 4 பேர் யார் நம்பிக்கையானவங்களா இருக்கணும்னா இவர் என்ன சொல்றாரு, 4 பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லும்போது தான் திருப்பதிக்கு நடிகர் தனுஷ், அதாவது அவரை கூட்டு போனா அப்புறம் சிக்கிம்ல போய் ஒருத்தரை கூப்பிடுறாங்க. அப்புறம் ஒரு லேடி பிச்சைக்காரி, அப்புறம் இன்னொருத்தவங்க 4 பேரை கூட்டு போய் ரூம்ல அடைச்சி வச்சு இவங்க மூலமா கம்பெனி ஆரம்பிச்சு இவங்களுக்கு ஃபிளைட் ட்ரைனிங்கு, வெளிநாட்டுக்கு போறது வர்றது, அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணி ஒவ்வொருத்தர் பேர்லையும் ஒரு 10 லட்சம் கோடி அந்த மாதிரி போட்டு அவங்க கண்ணை ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட் மாத்துறாங்க. மாத்துறதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 பேர்த்த கொண்டுட்டாங்க. மிச்சம் 2 பேர் இருக்காங்க, தனுஷும் அந்த கர்ப்பிணி பெண்ணும் இருக்காங்க. அவங்கள கொலை பண்ண போற விஷயம் ஒரு தனுஷுக்கு தெரிஞ்சதுனால அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா அந்த கர்ப்பிணி பெண்ணோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை மாத்திட்டாங்க. அவங்க கர்ப்பிணி பெண்ணை கொண்டாங்களா இல்லையா, தனுஷ் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வந்தாரு, ராஷ்மிகா மந்தனா எப்ப கதையில உள்ள வந்தாங்க, அவங்க என்ன ரோல் பிளே பண்ணாங்க, நாகார்ஜுனா இப்படி அநியாயத்துக்காக துணை போனாரு, அவர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர் சந்திச்சாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட சேகர் கம்முலா குபேரா படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் படத்தோட பின்னணி இசை, அப்புறம் ஒரே ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், 2 பாட்டு இருக்கு. ஆனா அந்த ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு குத்து சாங்கு மாதிரி ஒருத்தர் இறந்துருவாரு. அதுக்காக இவர் போயிட்டு பணம் செலவு பண்ணி அவர் தூக்கி போடுவார். போய் வா நண்பான்னு சொல்லிட்டு தனுஷே பாடியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ராஷ்மிகா மந்தனோட என்ட்ரி, படம் போட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க என்ட்ரி ஆகுறாங்க.
அது வரைக்கும் கதாநாயகி இல்லையே அப்படிங்கிற ஃபீல் நமக்கு படம் பார்க்கும்போது வரல. அதுவே மிகப்பெரிய பிளஸ் தான் அந்த படத்துக்கு. ஏன்னா கதாநாயகினா படத்தோட ஓப்பனிங் சீனு, 2வது சீனு, 3வது சீனு வரணும்னு என்ன அவசியமா இருக்கு? 1 ஹவர் கழிச்சு வராங்க, அவங்களுக்கு அந்த கதையோட தனுஷோடையே டிராவல் பண்றாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பிளஸ்ஸாக தான் இருக்கு. அப்புறம் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா கோட்டு சுட்டு போட்ட கேரக்டரும் நல்லா இருக்கு. பிச்சைக்காரனா திருப்பதியில பிச்சை எடுக்கும்போதும் சரி, பாம்பேல போய் பிச்சை எடுக்கும்போதும் சரி, அவருடைய கேரக்டர் வந்து ஒரு 100% பொருந்திருக்கு. அப்புறம் நாகார்ஜுனா சிபிஐ அதிகாரியா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகளை செய்யும்போது அவரும் ஒரு ஃபேமிலி மேன அழகா அவருடைய கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வில்லனுடைய அப்பா, அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர், அப்புறம் இன்னொரு வில்லன், இவங்களுடைய ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கச்சிதமா பொருந்திருக்கு. தேவிஸ்ரீ பிரசாத் அவருடைய பின்னணி இசை வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. காதுகளுக்கு ரொம்ப இறைச்சல்லாம் கொடுக்காம அழகா எங்கெங்க வாசிக்கணுமோ அங்கங்க வாசிச்சிருக்காரு. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட லென்த். படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 15 நிமிஷத்தை கட் பண்ணிட்டு செகண்ட் ஹாப்ல ஒரு 15 நிமிஷத்தை கட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் 2.5 மணி நேரம் இருந்திருந்தா ரொம்ப கிரிப்பா இருந்திருக்கும். படமும் ரொம்பவும் சூப்பரா என்கேஜா இருந்திருக்கும். இந்த 3 மணி நேரம் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட படம் ரொம்ப நேரம் ஓடுது. ஆனா இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சொன்னாதான் ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகும். ஆனா இந்த படம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பிச்சைக்காரன் பார்ட் 1 பிச்சைக்காரன், அந்த படத்தோட சாயல் இந்த படத்துல வந்து அங்கங்க இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பணக்காரர் ஒருத்தர் பிச்சை எடுப்பாரு தன்னோட அம்மாவுக்காக. இதுல 4 பிச்சைக்காரங்களை பணக்காரங்களை மாத்துறதுக்காக நாகார்ஜுனா முயல்வாரு, பினாமியா மாத்துறதுக்கு முயல்வாரு. அப்படிங்கும்போது அந்த பிச்சைக்காரன் படத்துல வரக்கூடிய சில சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா அதை வந்து உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படத்தோட லென்த் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸே தவிர மற்றபடி ஓவராலா பார்க்கும்போது இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்த்து ரசிக்கலாம். ஆனா நீங்க திரையரங்குகளுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்க தேட்டருக்கு போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இந்த படத்துக்காக நீங்க ஒதுக்கி ஆகணும். அப்புறம் டிராவலிங் டைமு, அங்க பார்க்கிங் டைம், அது இதுன்னு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக முடியும். அந்த டைமிங்கை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா சேகர் கமலா குபேரா திரைப்படம் நல்லா இருக்கு. எல்லாருமே தேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ சேகர் கமலா குபேரா படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.